அன்பிற்கும் மரியாதைக்கும் உரிய இயக்குனர் திருமுகு குகநாதன் அவர்களே, மிகச்சிறந்த மருத்துவர், ஆப்ரேஷனில் தமிழ்நாட்டில் மிக முக்கியமானவர்களில் முக்கியமானவர் டாக்டர் ராஜ்குமார், லைஃப் லைன் ஹாஸ்பிட்டலுடைய உரிமையாளர், அற்புதமான டாக்டர். அப்புறம் என்னுடைய தம்பிகள் உதயகுமார் டைரக்டர், தலைவர், செயலாளர் பேரரசு, மற்றும் யார் சவுந்தர், என்னுடைய அருமை தம்பி சவுந்தர், இசையமைப்பாளர், ப்ரொடியூசர், மற்ற எல்லாருக்கும் என்னுடைய வணக்கம். ஒரு வித்தியாசமான ஆடியோ ஃபங்க்ஷன், ஆனால் ஆத்மார்த்தமான ஆடியோ ஃபங்க்ஷன். நம்ம ப்ரொடியூசர் உருவத்தில் தான் இப்படி இல்லை, உள்ளத்துலேயும் பரந்த உள்ள கொண்டவர். இந்த காலத்தில் இப்படி ஒரு படம் எடுக்கணும்னு அவருக்கு தோணுச்சு இல்லையா? அவரும் அவருடைய நண்பர் ரெண்டு பேரும், மஞ்சுநாத் அண்ட் சீனிவாசன். காலத்துக்கேற்ற இன்னைய நாடு எப்படி கெட்டு போயிட்டுருக்கு, நல்லா இருக்கிறதுன்ற ஒரு பகுதி அது ரொம்ப குறைவு, ஆனால் கெட்டு போகிறதுக்கு ஒரு அத்தனை வசதிகளும் இந்த நாட்டில் அதிகம் இருக்குது. எத்தனையோ சூதாட்டம், அதாவது சூதாட்டம் நடத்துகிறவன் கோட்டீஸ்வரன் ஆகிறான், சூதாட்டத்தில் கலந்து கொண்டு குடும்பத்தை அழிக்கிறவன் தெருக்கோடிக்கு வந்துடுறான். பல குடும்பங்கள் அனாதையாக போயிடுச்சு. அது எத்தனை விதமான சூதாட்டமாக, சூதாட்டம்னாலே குடியும் அதில் சேர்ந்துருச்சு. குடி பல குடும்பங்களுக்கு எடுத்துருச்சு. சீட்டாட்டம், ரேஸை ஒழிச்சிட்டாங்க, இருந்தால் கூட மறைமுகமாக நடத்துகிறானுங்க. நீங்கள் பாருங்கள், ஒருத்தன் இன்றைக்கும் 1000 கோடிக்கு மேலே நன்கொடை கொடுக்குறான் கட்சிகளுக்கு. ஒரு கட்சிக்கு பல ஆயிரம் கோடி, இன்னொரு கட்சிக்கு நூற்றுக்கணக்கான கோடி. ஒருத்தனுக்கு எப்படி சார் இப்படி நன்கொடை, தேர்தல் நிதி? அப்போது எத்தனை குடும்பங்கள் அழிஞ்சிருக்கும். இவ்வளோ பணத்தை அவன் நன்கொடையாக கொடுக்குறான்னா அவன் எத்தனை லட்சம் கோடி வச்சுருப்பான். இந்த லட்சம் கோடி யார் பணம்? இந்த ஏழைங்க பணம். பேராசையில் உழைச்சி சம்பாதிக்கிற எண்ணம் போட்டு சூதாடி சம்பாதிகள் நினச்சி குடும்பத்தையே இழக்கிறாங்க. இப்போ சமீபத்தில் ஆன்லைனில் ரம்மி ஆட்டம்னு ஒன்று, பல பேர் உயிரை குடிச்சிச்சு சார். பல பேர் உயிரை எழுந்துட்டாங்க. ராத்திரியில் விளையாடி 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 அடிக்ட் ஆகி பல தாய்மார்கள் தாலி இழந்தாங்க. ஒரு குடியினால் மட்டும் தாலி இறக்கலை. இந்த சூதாட்டம் அதை விட கேவலம். இதை நடத்துகிறவன் கோட்டீஸ்வரனாகி நன்கொடை கொடுத்து ஊரெல்லாம் பெரிய மனுஷனாக இருக்காங்க. அவனுங்கெல்லாம் இந்த நாட்டில் பெரிய மனுஷன். நம்மளை போல தர்மம் பண்ணுறவங்கெல்லாம் அடையாளம் தெரில யாருக்குமே. என்னால் முடிஞ்சது 1000 500 கொடுக்குறேன். குகநாதனால், ராஜ்குமார், நம்ம உதயகுமார், பேரரசு, நம்ம ப்ரொடியூசர் முடிஞ்ச உதவி பண்ணுறோம். ஆனால் நம்ம பேரெலாம் யாருக்கும் தெரியாது. கோடிக்கணக்காக கொடுக்குறவன், கொள்ளை அடிக்கிறவன், கலப்படம் பண்ணுறவன், அதை வாங்குறான் பாருங்கள். லஞ்சம், அரசு அதிகாரி, காவல்துறை, அரசியல்வாதி, இவங்கெல்லாம் என்னுடைய வாயால் சொல்ல விரும்பலை. ஒரு காலத்தில் அவங்க கேடுகிட்டு போவாங்க. இந்த மாதிரி விஷயத்தை இந்த 1 2 3ன்னு ஒவ்வொரு கேடு என்னென்ன சூதாட்டத்தில் எதெல்லாம் குடும்பத்தை அழிக்குதுன்னு அது ஒன்று போட்டிருந்தார் டைரக்டர். நல்லா இருந்தது. ட்ரெய்லரில் 1 2 3ன்னு வகுத்து போட்டுருந்தார். இதையும் தாண்டி நிறைய இருக்குது. அதனால் இந்த சூதாட்டம் என்பது, குடியாட்டம் என்பது, மக்கள் இங்கே எல்லாம் நல்ல மக்கள், நான் இவங்க சொல்ல வேண்டியதில்லை. ஆனால் யூடியூப் மூலமாக இந்த செய்தி பரவுது இல்லையா, நாடு பூரா என் சகோதரர்கள் அவங்க எல்லாரும் பார்த்து இந்த சூதாட்டத்தை ஒழிச்சிட்டு குழந்தைகளை நல்லா படிக்க வச்சு அப்பா அம்மாவை காப்பாற்றி இருந்தால் வாழ்க்கை நல்லா இருக்கும். தாய் தந்தை தான் முதல் தெய்வம்.
இந்த தாயின் தந்தையை காப்பாற்றுறவங்கெல்லாம் நல்லா இருப்பாங்க. நீங்கள் சூதாடுற அந்த பணத்தை தாயின் தந்தைக்கு அவங்க சாப்பாடு போட்டு மருந்து வாங்கி கொடுத்தீங்கன்னா அந்த புண்ணியம் காலமெல்லாம் இருக்கும் என்பதை இந்த சூதாட்டம் படத்தின் மூலமாக தம்பி டைரக்டர் சசி சுந்தரம் நல்லா பண்ணியிருக்கார். நடித்தவங்கெல்லாம் கூட இயற்கையாக நம்ம கிராமத்தில் இருக்க மாதிரி நம்ம குடும்பத்தில் ஒருத்தர் மாதிரியே இருந்தாங்க. மியூசிக் தம்பி ரெண்டு பாட்டு, ஒன்று மஜா பாட்டு நம்ம உதயகுமார் ரொம்ப ரசித்து அதை பாராட்டினார். தேவை, வேறு வழி இல்லை. எல்லா மக்களையும் கவரணுன்னா அப்படிப்பட்ட ஒரு பாங்கு வேணும். ஒரு லவ் சாங் ரெண்டுமே நல்லா இருந்தது. தம்பி உங்களுக்கு நல்ல எதிர்காலம் இருக்குது. என்னுடைய தம்பி விஜய முரளி, அவன் யார் ஒருத்தரை கூப்பிட்டு பாராட்டானோ அவங்களுக்கு ஏதாவது ஒரு எதிர்காலம் இருக்கும். அப்படிப்பட்ட அருமை தம்பி விஜய முரளிக்கும் மற்ற அத்தனை பேருக்கும் என் உளம்நர நன்றி சொல்லி, சூதாட்டம் என்பது நம் வாழ்க்கையில் இருக்கவே கூடாது, யாருடைய வாழ்க்கையிலும் இருக்கக்கூடாது. உழைப்பால் உயர்வோம். உழைப்பு தான் ஒவ்வொருவரையும் காப்பாற்றும், குடும்பத்தை காப்பாற்றும். ஆகவே உழைப்போம், உயர்வோம், மற்றவர்களையும் உயர வைப்போம், வாழ வைப்போம். இந்த படம் வெற்றி பெற்று ப்ரொடியூசரை வாழ வைக்கணும், அவர் அடுத்து படம் தயாரிக்கணும். என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். நான் மேடையில் இருக்கும் அத்தனை பெரியவர்களுக்கும் என் மனமார்ந்த நன்றி தெரிவித்து, இந்த படத்தின் தயாரிப்பாளர் மற்றும் இயக்குனர் மற்றும் இசையமைப்பாளர் 2 பாட்டும் ரொம்ப நல்லா இருந்தது. உங்களோட ப்ரோக்ராமிங் நல்லா இருந்தது, பெஸ்ட்டு. நான் இன்னும் எக்ஸலண்ட்டாக பண்ணுவீங்க நம்பிக்கை இருக்குது. மேலும் இங்கே இருக்கும் திரு கே ராஜன் சார், என்னோடய படத்துக்கு எல்லா படத்துக்கும் அப்பா கன்ஃபார்மாக அந்த ஆடியோ லான்ச் வந்துடுவார் என்னோடய படத்துக்கு. அவருக்கு நன்றி சொல்கிறேன். 2வது குருநாதன் சார், எம்ஜிஆர் காலகட்டத்திலேருந்து ஒரு மிக சிறந்த ஒரு கதை வசனம் மற்றும் இயக்குனர். அவர் இந்த மேடையில் பார்த்து ரொம்ப சந்தோஷம். மற்றும் எனக்கு பிடிச்ச பாடம் முத்துமணிமாலை, அந்த பாடல் அண்ணன் உதயகுமார் அண்ணன் சந்தோஷம். மேலும் பேரரசு அண்ணன், என்னோட அருமை சகோதரர், அவருக்கு நன்றி சொல்லி, மேலும் எங்களோட அருமை சகோதரி, அவங்களும் டாக்டர் தான், ப்ரொஃபஸர். அதனால் அவங்களால்தான் இந்த நிலைமையில் நான் இருக்கேன்னு உங்கள் எல்லாருக்கும் ப்ரெஸ் மீடியாவுக்கு தெரியும். அவங்க பேர் டாக்டர் பத்மா. அந்த சேம் லைஃப் லைன் ஹாஸ்பிட்டல் மிஸ்டர் ராஜ்குமார் சார், ஏன்னா அவரோட வீடியோஸ் தான் நிறையா பார்ப்பேன். இப்போ தான் பேசியிருந்தேன் அவர்கிட்ட. என்னோட அசிஸ்டன்ட் டாக்டர்னு சொல்லும்போது அவர் ரொம்ப ஹாப்பியாக இருந்தார், ரொம்ப சந்தோஷம். அப்புறம் இந்த படத்தோட ப்ரொடியூசர், அவர் வில்லனாக நடிச்சிருக்காருன்னு சொன்னாங்க. அண்ணன் சொன்னப்பில் லாஸ்ட் ஷாட்டில் அந்த புல்லட் அவர் தான் வில்லன் நான் நினைக்கிறேன். அதனால் மேலும் இந்த படம் வெற்றியடைய வாழ்த்துக்கள். மேலும் என்னை இந்த விழாக்கு அழைச்ச திரு பிஆர்ஓ அவர்கள், மிஸ்டர் விஜய் முரளி சார், சத்யா அண்ணன். அதே மாதிரி இன்றைக்கி சிறு படங்களுக்கு பார்த்தீங்கன்னா போஸ்ட் ப்ரொடக்ஷன் தான் ஒரு படத்தோட மெயின் டாஸ்க்காக. ஏன்னா அங்கே தான் பட்ஜெட் ஒரு ப்ரொடியூசர் ஸ்டக் ஆகிறாங்க. எவ்வளோ பண்ணலாம், பேலன்ஸ் எவ்வளோ இருக்கும். ஏன்னா என்னோடய அனுபவங்களால சொல்கிறேன். அந்த போஸ்ட் ப்ரொடக்ஷனில் நாங்கள் ஒரு ப்ரொடியூசர் எப்படியா நல்ல குவாலிட்டியாக ரிலீஸ் பண்ணணும், அந்த இடத்துல தான் பட்ஜெட் இருக்குன்னா மிஸ்டர் அருண் சாய் ஸ்டூடியோ. ஏன்னா அவர் என்னோடய அருமை சகோதரர். பல சின்ன படங்களுக்கு நீங்கள் யாரை கேட்டாலும் தெரியும், சாய் ஸ்டூடியோன்னு பேர் சொன்னால் எல்லாருக்குமே தெரியும். அதனால் என்னோடய அருமை சகோதரர் அவரும் என்னை இந்த விழாக்கு அழைச்சிருக்கார், ரொம்ப நன்றி தெரிவித்து. மேலும் இந்த 2 பாட்டு ரொம்ப எக்ஸலண்ட்டாக வந்திருக்கு. இந்த சூதாட்டம் படம் மாபெரும் வெற்றியடைய நான் இறைவனை வேண்டிக்கிறேன். ரொம்ப நன்றி, தேங்க்யூ. ஆட்டம்னாவே இப்போ 2-3 நாளைக்கு முன்னாடி கிரிக்கெட்டில் நம்ம இந்திய மகளிர் மாபெரும் வெற்றியை பெற்று இந்திய தேசத்தையே பெருமைப்பட வைத்த இந்த உலக பெண்கள் கிரிக்கெட்டில் ஜெயிச்ச ஆட்டம்தான் ஞாபகம் வருது. அவங்களுக்கு எல்லார் சார்பாகவும் ஒரு வாழ்த்துக்களை நம்ம தெரிவிச்சுக்கிறோம். பொம்பளை பிள்ளைங்க ரொம்ப ஒரு முடிவு எடுத்துட்டா அதில் இருந்து கண்டிப்பாக ஜெயிச்சிருவாங்க. அதே மாதிரி கால்பந்தாட்டம், கபடி ஆட்டம்னு பல ஆட்டங்கள் இருந்தாலும் இந்த ஆட்டம் செம ஆட்டமாக இருக்குது, சூதாட்டம். இந்த ஆட்டத்தில் ஜெயித்தாலும் வாழ்க்கையில் தோற்றுடணும், இந்த ஆட்டத்தில் தோற்றாலும் வாழ்க்கையில் தோற்றுடணும். இந்த ஒரு ஆட்டத்துக்கு மட்டும்தான் அந்த மாதிரி ஒரு வித்தியாசமான ஆட்டம். ஜெயித்தவன் திரும்பி கொண்டு போய் அதிலே விடுவான், தோற்றவன் இருக்கிறது எல்லாம் அதிலே விடுவான்.
ஸோ ஒரு நல்ல கருத்து இது. இன்றைக்கி நேரத்தில் இந்த மனித குலம் தோன்றிய காலத்திலேருந்தே சூதாட்டம் இருந்திருக்கு. பெரிய பெரிய ராஜ்யங்கள் எல்லாமே ராஜண்ணாக்கு தெரியும். பெரிய பெரிய ராஜாக்கள் எல்லாமே ஏன் பஞ்சபாண்டவர்களே சூதாட்டத்தில் தோற்று தான் பாஞ்சாலியை விட்டாங்க. சூதாட்டம்ன்றது எவ்வளவு கொடுமையான விஷயம். அதை இந்த காலத்தில் இன்றைய நடைமுறை வாழ்க்கையில் எப்படியெல்லாம் விதவிதமான சூதாட்டங்களை ஜனங்க வச்சுருக்காங்க. அதில் குடியும் ஒரு சூதாட்டம் தான் அப்படின்னு காட்டியிருக்காங்க. லாட்டரி இந்த மாதிரி நிறைய பேர் நிறைய இழந்திருக்காங்க. ஆனால் எதில் இழந்தாலும் சம்பாதிச்சிருந்தான். சூதாட்டத்தில் இழந்த வேண்டுமோ ஒன்றா தற்கொலை பண்ணிக்குவான், இல்லைன்னா தன்னைத்தானே அழிச்சுக்குவான், குடும்பத்தோடு போயிடுவான். இந்த மாதிரி கொடுமைகள் நடக்கிற விஷயங்களை, இந்த கொடுமைகளை எல்லாம் கலை தெரியும் வண்ணம் ஒரு நல்ல அறிவுரையை, ஒரு புத்திமதியை சொல்லும் அளவிற்கு ஒரு திரைப்படத்தை தயாரிக்க முன்வந்த தயாரிப்பாளருக்கு எனது மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ஆனால் என்ன, அந்த சூதாட்டத்தை தயாரித்தவர் இவர் எடுத்த உடனே பொட்டுன்னு இவர் மண்டையில் போட்டு ஷூட் பண்ணுறது. அது காட்டும் போதே டப்புன்னு ஷூட் போடுறாங்க. அப்படின்னா இதுக்கெல்லாம் தலைவனே இவர் தான் போடுறோம். இந்த சூதாட்டங்களுக்கு தலைவர், தயாரிப்பாளர் தான் தலைவர். பையனே படம் எடுத்திருக்காப்புலன்றாரு. அவர் ரொம்ப நாளாக அப்பா மேலே இப்படி ஒரு கடுப்பில் இருந்திருக்கான் போட்டுருக்கு. தம்பி எப்படியாவது ஒரு நாள் போட்டுருணுன்ட்டு என் தம்பி சும்மா காமெடியாக சொல்கிறேன். படத்துலையாவது சுற்றுவோமே அப்படான்ட்டு சுட்டிருக்காரு. நல்ல விஷயத்துக்காக சுட வச்சுருக்காங்க. இயக்குனர் யாருப்பா எங்கே? அப்படியா? சரி, இது இயக்குனர் இல்லாமையே இந்த உடம்பு சரியில்லையா? சரி, அவர் உடல்நலம் தேறி வரட்டும். இந்த படம் எல்லாமே நல்லா தான் பண்ணியிருக்காங்க. யதார்த்தமான கதைக்களம், யதார்த்தமான முகங்கள், ஒரு பெரிய நடிகர்கள் நடிகைகள் எல்லாம் இல்லாமல். ஆனால் ஒரு டான்ஸ் கொஞ்சம் நல்லா இருந்தது, செம்மையாக இருந்தது. என்ன ரொம்ப ரசித்து எடுத்துருக்கீங்க. ஏன்னா படத்தில் ஏதோ ஒன்று வேணுமில்ல. எப்பவுமே நல்ல அட்வைஸ் சொல்லும்போது சில நஞ்சு கலந்த விஷயங்களையும் சொன்னால் தான் அதை ரசிக்கும்படியாக கேட்பாங்க. இந்த மேடையில் என்னை விட மூத்தவங்க எல்லாம் இருக்காங்க. ஆனால் குகநாத் அண்ணன், ராஜன் சார் முதல்ல பேசிட்டு போகிறதாக நானே சொல்லிவிட்டு அப்புறம் நம்மளையே முதல்ல பேச கூப்பிட்டதுக்காக நான் வருத்தப்படலை, சந்தோஷப்படுறேன். ஏன்னா ராஜன் சார், நான் உங்களை தான் பேச சொல்லி சொன்னேன். அதுக்கப்புறம் என்னை கூப்பிடுங்க, என்ன முதல்ல என்னை கூப்பிட்டாங்க. சரி, இந்த சூதாட்டத்துலேயாவது நான் ஜெயிக்கிறேனே, சந்தோஷப்படுங்க. அப்புறம் தம்பி பேரரசு இருக்கார். அவருக்கு மிகப்பெரிய வருத்தம் என்னென்னா, ஒரு ஹீரோயின் கூட இந்த மேடையில் இல்லை. அவர் பொதுவாக அவர் வந்தாருன்னா ஹீரோயின்ஸ் எல்லாம் இருப்பாங்க, அவருக்கு பக்கத்தில் சீட்டு போடுவாங்க. நமக்கு எனது ஆழ்ந்த வருத்தத்தை தெரிவிச்சுக்கிறேன் தம்பி. அதே மாதிரி பல நோய்களை குணப்படுத்தும் ஒரு மிக அற்புதமான மருத்துவர் டாக்டர் ராஜ்குமார் அவர்கள் வந்திருக்காங்க. ஏன்னா அவர் ரொம்ப நாளாக தெரியும் எனக்கு. லைஃப் லைன் ஹாஸ்பிட்டல்னு வச்சுருந்தார். இப்போது அவர் அருமையான சேவைகள். இப்போ ஒரு நல்ல யூடியூப்பில் ஒரு நல்ல நல்ல விஷயங்களை பதிவிடுறாரு. அதையெல்லாம் பாருங்க நீங்கள். இந்த யூடியூப்பு அப்படின்ன உடனே எனக்கு ஞாபகம் வருது. இப்போ தான் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி நான் பேசிகிட்டு இருந்தேன். இப்போ இந்த செல்ஃபோனில் டார்ச்சர் தாங்க முடியல. எல்லாம் நம்ம நண்பர்கள் தான் டார்ச்சர் பண்ணுறவங்க, வேறு யாருமே வெளியால் இல்லை. குடும்பத்துக்கு ஒருத்தன் கிளம்பிடுறான். காலையில் எழுந்திரிச்சோடனே குட் மார்னிங். அதுக்கப்புறம் அவன் எதை பார்க்குறானோ, அவன் படிக்கிறானோ இல்லையோ, அதை நம்மளுக்கு ஃபார்வேர்டு பண்ணுறதில் ஃபஸ்ட்டு கெட்டிக்காரனாக இருக்கான். காலையில் எழுந்திரிச்சு பார்த்தா ஒரு 600-700 மெசேஜ். ஃபோனு வேலை செய்ய மாட்டேங்குது. நம்ம ஒவ்வொன்றையும் அழிக்கிறதுக்கே ரொம்ப லேட் ஆகுது. நான் திருப்பியும் சொல்கிறேன், இந்த குட் மார்னிங் எல்லாம் டெய்லி போட்டிங்கன்னா நம்ம தொடர்ந்து இந்த மாதிரி போட்டே இருக்காங்க. தெரிஞ்சவன், நண்பன், எல்லாருமே வேலையே இதுதான். யாரோ ஒருத்தர் பெரிய ஒரு கட்டுரை ஒன்று எழுதியிருப்பான். அந்த தலைப்பு மட்டும் படிச்சுட்டு அப்படியே ஃபஸ்ட்டு நம்மளுக்கு போட்டுறதுல அப்படி ஒரு சந்தோஷம் அவனுக்கு. நம்மளை டார்ச்சர் பண்ணுறதுன்னு முடிவெடுத்து இவனை எப்படிடா பண்ணுறது அப்படின்றது.
நமக்கு இதய நோய் வர்றதுக்கு நீங்கள்லாம் காரணமாக இருக்கீங்க நண்பர்களே. தயவு பண்ணி இதை வந்து பண்ணாதீங்க. ஏன்னா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு சின்ன நிகழ்வு நடந்தது. இந்த மாதிரி சில தம்பியை போட்டுக்கிட்டே இருந்தானுங்க. நான் எடுத்த உடனே அந்த நம்பர்கள்லாம் நமக்கு மனப்படமாயிருது இல்லையா, கரெக்டாக ஒவ்வொன்றா பண்ணிட்டு டோட்டலாக டிலீட் பண்ணி விட்டேன். இப்படியே பண்ணிகிட்ருப்பேன். ஒரு நாள் போட்டிருக்கான், டிலீட் பண்ணிட்டேன். கடைசியில் பார்த்தா அவனுக்கு ரொம்ப உயிருக்கு போராடிட்டு இருக்கானே, எனக்கு உதவி வேணும்னு கேட்டிருக்கான். இதிலிருந்து என்ன தெரியுது, தேவையில்லாமல் ஒரு நண்பருக்கோ அல்லது குடும்பத்தினருக்கோ தேவையில்லாத நேரங்களில் தேவையில்லாமல் டெய்லி காலையிலேருந்து நீ குட் மார்னிங் சொல்லன்னா அவனுக்கு குட் மார்னிங்கே வராதா சொல்லுங்கள்? அதை அழிச்சிட்டான்னு வைங்க, அப்புறம் நீங்கள் எப்பாவது ஆபத்துலேயோ ஒரு பிரச்சனையிலையோ மாட்டும்போது நீங்கள் அனுப்புகிற ஒரு குறுஞ்செய்தியை அவன் படித்து பார்க்காமையே அழிச்சிருவான். இதுதான் இன்றைக்கி நான் சொல்ல போகிற மிகப்பெரிய செய்தி. அப்புறம் நான் கண்டுபிடிச்சி அந்த தம்பியை மருத்துவமனையில் அட்மிட் பண்ண வச்சேன் என்பதை உங்களுக்கு சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். சின்ன சின்ன விஷயங்கள் தான் நம்ம வாழ்க்கையில் மிகப்பெரிய தப்புக்கு மிகப்பெரிய விளைவுக்கு காரணமாயிரும். தயவு பண்ணி டெய்லி குட் மார்னிங் போடுறத, தேவையில்லாத விஷயங்களை, நீங்களே படிக்க போர் அடிக்கிற விஷயங்களை அடுத்தவங்களுக்கு ஃபார்வர்டோ பண்ணாதீங்க. உண்மையாகவே டாக்டர் ராஜ்குமார் சாருக்கு முதல்ல நான் யாருன்னு நினச்சிட்டு முதல்ல அழிச்சிட்டேன். அதுக்கப்புறம் ஒரு மேட்ரை சொல்லியிருந்தார் மருத்துவ சம்பந்தமாக, அருமையாக இருந்தது. அதுலேருந்து நான் அதை டெய்லி வந்து அவர் அனுப்பும்போதெல்லாம் நான் வந்து அதை ஃபாலோ பண்ண ஆரம்பித்தேன். இன்னும் ரொம்ப வருஷம் ஆச்சு நான் அவரை பார்த்து. ஆனால் அவர் என்னுடைய வாட்ஸ்அப் குரூப்பில் இருக்கார். எதுக்கு சொல்ல வரேன்னா, உலகத்தில் எவ்வளவோ நல்ல விஷயங்கள் இருக்குது. நல்ல விஷயத்தை தொடர்ந்து நம்ம ஃபாலோ பண்ணுங்கள். சூதாட்டத்தை பாருங்கள், சூதாட்டம் ஆடாதீங்க. இந்த ஆட்டத்தை நம்ம பார்க்கறதுக்காக படைத்த அனைத்து தொழில்நுட்ப கலைஞர்களுக்கும் தயாரிப்பாளருக்கும் இந்த படத்தை விநியோகம் செய்ய போகிறவர்களுக்கும் படத்துக்கு தியேட்டர் கொடுத்து இந்த படத்தை வெற்றி படமாக மாற்ற இருக்கிற தியேட்டர் அதிபர்களுக்கும் எனது மனமார்ந்த வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் கூறி, இந்த படத்தை பற்றி நல்லா எழுதுங்க. இன்றைக்கி நாட்டுக்கு இது ரொம்ப தேவையான ஒரு டைட்டில். இந்த சூதாட்டம் எல்லாத்துலேயும் தான் சூதாட்டம். அரசியலில் சூதாட்டம், ஆளுமையில் சூதாட்டம், ஈவன் மருத்துவத்தில் சூதாட்டம். மருத்துவத்தில் இருக்கிற சூதாட்டம் என்னை விட அவருக்கு நல்லா தெரியும். தெரியாதனமாக அதாவது வாழ்க்கையில் இன்னொரு விஷயத்தை, முக்கியமான விஷயத்தை சொல்லிக்கிறேன். ஒவ்வொருத்தருக்கும் நல்ல நண்பர்கள் இருக்கிறார்களோ இல்லையோ அதை பற்றி கூட கவலைப்படாது. ஒரு நல்ல மருத்துவரை நண்பராக வைத்துக்கொள்ளுங்கள். ஒரு நல்ல மருத்துவர் உங்களுக்கு நண்பராக இருந்தால் நீங்கள் பெரிய சிக்கல்லிருந்து உங்களை காப்பாற்றிக்கலாம். இது வந்து என்னுடைய வாழ்க்கையில் தினந்தோறும் சந்திச்சுக்கிட்டு இருக்கிற விஷயம். நல்ல மருத்துவர்னு சொல்கிறேன் இல்லையா, உங்கள் மேல் பாசம் வைத்துள்ள ஒரு மருத்துவரை நண்பராக வைத்து கொண்டால் உங்களுக்கு நிறைய நன்மைகள் கிடைக்கும். அது நல்ல ஆட்டம். என்ன, தப்பாக அவசரப்பட்டு பக்கத்தில் ஒரு ஹாஸ்பிட்டலில் போய் நுழைஞ்சிட்டேன்னு வைங்க, அது சூதாட்டத்தை விட மோசமான ஆட்டமாக இருக்கும். ஆக இது எல்லாம் வந்து பேசக்கூடியவங்க நிறைய பேர் இருக்கிறதுனால இந்த படம் மிகச்சிறந்த படமாக வந்திருக்கிறது என்பதை பார்த்தாவே தெரியுது. எல்லாம் புதுசாக இயல்பான கதாபாத்திரங்களை வைத்து எடுத்திருக்கிற அந்த இயக்குனருக்கு எனது மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். உதவி இயக்குனர்களுக்கும் ஒளிப்பதிவாளருக்கும். இசையமைப்பு நல்லா நடந்தது, நல்லா பிரமாதமாக இருந்தது. இன்னும் நெத்தி அடியாக இருந்தது சவுண்டெல்லாம். பாட்டு நல்லா போட்டிருக்கீங்க தம்பி, வாழ்த்துக்கள் உங்களுக்கு. பாடலாசிரியருக்கும் மற்றும் இந்த படத்தின் கதை, திரைக்கதை, வசனம் எழுதிய அனைவருக்கும் எனது மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு நன்றி கூறி விடைபெறுகிறேன். வணக்கம். தாய்ப்பாசத்தை கூட அரசியலாக்கினது சூதாட்டம். உலகத்தில் விற்க முடியாதது, வாங்க முடியாதது, கொண்டாடப்பட வேண்டியது, மறக்க முடியாதது, மனிதநேயம் நிறைந்தது, பாசம், பற்று, இதெல்லாம் நிறைந்தது தாய்ப்பாசம் மட்டும்தான். ஆனால் அந்த தாய்ப்பாசத்தையே அரசியலாக்கினது சூதாட்டம். ஒரு நிமிடம் சிந்தித்து பாருங்க.
கர்ணன் யாரு? கர்ணன் எவ்வளவு நல்லவன்னு நம்ம பேசுகிறோம். ஆனால் அந்த கர்ணன் அவையில் இருக்கும்போது தான் திரௌபதியோட துகில் உரியப்படுது. கர்ணன் பார்த்து கொண்டிருந்தான். அருமையான ஒரு மகன், நல்ல கொடையாளி. கர்ணனை பற்றி சொல்ல வேண்டுமானால் எவ்வளவு வேண்டுமானாலும் சொல்லலாம். நட்பின் அடையாளம், அப்படி எவ்வளவோ சொல்லலாம். ஆனால் அவனுக்கு தெரியாதது ஒன்றுதான், தன் தாய் யார், இது தெரியாது. ஆனால் அவன்கிட்ட இருந்த வேதனை எல்லாம் ஒண்ணுதான். அந்த ஒன்று தான் அவனை கெட்டவனாக்குச்சு. இப்போ குந்தி தேவிக்கு தெரிஞ்சு போச்சு, தன் மகன்தான் கர்ணன். வர்றா, பார்க்கறதுக்கு வர்றா, வந்து எல்லாம் பேசுகிறா. பேசிட்டு கடைசி என்ன கேட்டா? 2 வரம் கேட்டா. ஒன்று, நீ நாகாஸ்திரத்தை 2வது தடவை பிரயோகிக்க கூடாது. ஏன்னா நாகாஸ்திரத்தை அவன் விட்டா அர்ஜுனன் செத்துருவான். அதனால ஒரு தடவை தான் யூஸ் பண்ணணும். கேட்கறது யாரு? தாய். மகன் தாயை பார்த்த மகிழ்ச்சியில இதை பெருசா நினைக்கல, சரின்னு சொல்றான். 2வது, நீ 5 பேர்ல இவங்களை கொல்லக்கூடாது. இந்த தாய் எப்படிப்பட்ட தாயா இருக்கணும்? அவ நல்லவளா கெட்டவளா? மகன்கிட்டயே சத்தியம் வாங்குறா. அவ போறா, அவ காதுல கேட்கிற மாதிரி ஒரு வசனம் சொல்றான். அதுதான், அன்னையே உன்னை கூட ஒரு அரசியல் தாயாக்கி விட்டார்கள், உன்னை வைத்து கூட அரசியல் பிளே பண்ணி விட்டாங்க அப்படின்னு சொல்றா. இதை காதுல விழுது தாய்க்கு. நின்று திரும்பி பார்க்குறா, ஆனால் பதில் சொல்ல முடியல, போயிடுறா. தாயை கூட தகாத ஒரு அரசியல்வாதி ஆக்கிற இடம் எது? சூதாட்டம். அந்த சூதாட்டம் ஏன் நடந்துச்சு? எதனால் நடந்துச்சு? தெரியாதவங்க நிறைய பேர் இருப்பாங்க. அதுக்காக ஒரே ஒரு வரியில் சொல்கிறேன். காந்தார் அந்த நாட்டுக்கு போய் அந்த நாட்டை அழித்து அந்த நாட்டு மன்னர்களை எல்லாம் சிறைப்பிடித்து அவர்கள் யாரும் வழங்கக்கூடாது, அவருடைய வம்சமே இருக்கக்கூடாதுன்னு பண்ணியவர் தான் பீஷ்மர். அந்த பீஷ்மருடைய குடும்பத்தை, குலத்தை நாசம் பண்ணிய தீர்வேன் அப்படி என்று கிளம்பியவன் தான் சகுனியோட அப்பா. அந்த அப்பா ஒரு நாளைக்கு ஒருத்தருக்கு தான் சாப்பாடு கொடுப்பாங்க அந்த ஜெயிலில். ஆனால் அந்த வம்சம் பூரா ஜெயிலில் இருக்கு, ஒவ்வொருத்தருக்கும் சாப்பாடு கொடுக்குறாங்க ஒரு நாளைக்கு. அப்போ இந்த தந்தை மட்டும் என்ன செய்கிறாருன்னா, தான் சாப்பிடாமல் இருந்து பிள்ளைக்கு மட்டும் சாப்பாட்டை கொடுத்துக்கிட்டே வளர்க்குறாரு. யார்? சகுனிய. அதன் காரணமாக உணவில்லாமல் வறுமையினால் தந்தை சாகிறார். சாகும்போது சொல்கிறார், என்ன சொல்றாருன்னா, அந்த குடும்பத்தை அழிக்க வேண்டியதுதான் உன்னுடைய ஒரே கடமை அப்படிங்கிறான். இவனை எரிக்கிறாங்க. அவனுடைய விரல்களில் இருந்து தான் எடுத்து அந்த சூதாட்டம் பண்ற அந்த காய் இருக்கு இல்லையா, அது 2 பண்றாங்க. அந்த 2ஐயும் எடுத்து இவன் கையில் கொடுக்கிறாரு. எப்படி கொடுக்கிறாருன்னா, நீ இதை வச்சுத்தான் ஜெயிக்கணும். சூதாட்டம் அங்கே ஒரு மகாபாரதத்தை உருவாக்கியது. அந்த சூதாட்டம் ராஜன் அவர்கள் இப்போது சொன்னார்கள். நீங்கள் புரிந்து கொண்டீர்களோ இல்லையோ எனக்கு தெரியாது. புரிகிற மாதிரி புரியாத மாதிரி ஒரு விஷயத்த சொல்றேன். அவருக்கு கிடைக்கிற வருமானம், அந்த சூதாட்டக்காரருக்கு கிடைக்கிற வருமானம் ஒரு நாளைக்கு 1000 கோடி, 2000 கோடி, 3000 கோடி, 4000 கோடி. அதனால தான் அவர் ஆயிரக்கணக்கான ரூபாய்களை கட்சிகளுக்கு தானம் செய்கிறார். இது யாருங்கிறது உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிந்திருக்கும். சுரண்டி பார்த்தா வர்ற அந்த சூதாட்டக்காரர் தான். சரியா? மகாபாரதத்திலிருந்து இன்னைக்கு வந்தாச்சு. யார் வரைக்கும்? அந்த பேர் உங்களுக்கு தெரியும், நான் சொல்ல வேண்டாம், ஏன்னா அது அரசியல் ஆயிடும். ஆனால் நான் சொல்ல விரும்பல. குந்தி எதற்காக அதை செய்தா? 2 வரம் வாங்கிட்டு போனா, தாய்ப்பாசத்துல தான் செய்தா. ஆனா அது கர்ணன் பார்வையில பார்த்தா அங்க அரசியல் சூதாட்டம். இங்க அதே அரசியல் சூதாட்டம். மாப்பிள்ளை ஒரு இடத்துல இருக்காரு, மாமனார் ஒரு இடத்துல இருக்காரு, இல்லையா? அதானே நடக்குது. அதானே 1,000 கோடி ரூபாய்.
அத்தனை கோடி ரூபாய் எங்கேருந்து வந்துச்சு? சூதாட்டத்தில் இருந்து. அப்போ இந்த சூதாட்டம் எவ்வளவு கேவலமான விஷயம்ங்கிறத அதைத்தான் சொல்லியிருக்காங்க. அங்கே ஆரம்பிச்சது, மகாபாரதத்தில் ஆரம்பித்து வந்து வந்து இன்னொரு ஸ்டேட்காரர் இங்கே வந்து அவ்வளவு சம்பாதிச்சு அவர் மாப்பிள்ளை இங்கே இருக்கக்கூடிய அளவுக்கு சூதாட்டம். இப்போ சூதாட்டம் படமாக வந்திருக்கு. இதுக்கு முன்னாடியும் படமாக வந்துச்சு. முத்துராமன் ஜெய்சங்கர் நடித்து மதுரை திருமாறன் நடித்து அந்த படம் ரொம்ப நல்ல படம், ரொம்ப நல்லா ஓடின படம். அதுவும் சூதாட்டம் தான். கரெக்டா? நான் சொல்கிறது கரெக்டா? கரெக்ட். இப்போ ஆற்றல் உள்ளவர்கள் ஜெயிக்கிறாங்க, சினிமாவில் ஆற்றல் உள்ளவர்கள் ஜெயிக்கிறார்கள். ஆனால் அதிர்ஷ்டம் உள்ளவர்களும் ஜெயிக்கிறாங்க. ஆற்றல் உள்ளவர்கள் மட்டும்தான் ஜெயிக்கிறார்கள் சொல்ல முடியாது. ஆற்றல் உள்ளவர்கள் யாரு? தோ ஆர்வி உதயகுமார். எத்தனை படம் வரிசையாக சொல்லலாம். அடுத்தது அந்த டைரக்டர் பேரரசு, வரிசையாக சொல்லிகிட்டே போகலாம். அதே மாதிரி ஒரு எழுத்தாளர் உங்கள் முன்னாடி நிற்கிறான். 250 படம் எழுதியிருக்கேன், வெற்றி தான் என்னுடைய வாழ்க்கையில் இன்னைக்கு வரைக்கும். ஆக அங்கே ஆற்றல், அதிர்ஷ்டம். டி ராஜேந்தர் வேலை செய்தார்னு ஒரு படம் சொல்லுவாங்க. என்ன படம்? ஒரு தடவை ராகம். ஆனால் அதில் டைரக்டர் பேர் வந்தது யாரு உங்களுக்கு தெரியும். அது எப்படி சொல்றது? ஆற்றல் இருந்திருந்தால் அவர் என்னைக்கும் ஜெயிச்சுக்கிட்டு தானே இருக்கணும். இத்தனை வருஷம் ஆச்சு. உதயகுமார் இருக்காரு, அவர் இருக்காரு, நான் இருக்கோம், நாங்கெல்லாம் இருக்கோம். என்ன காரணம்? ஆற்றல். அதிர்ஷ்டம் ஒரு படத்தோட போயிடும், 2 படத்தோட போயிடும், 3 படத்தோட போயிடும். ஆனால் இங்கே ஆற்றல் உள்ள இன்னொருத்தர் இந்த மேடையில் இருக்கார். இன்னைக்கு யார் பெரிய ஹீரோன்னு சொன்னால் விஜய் ஒரு பெரிய ஹீரோ, அஜித் ஒரு பெரிய ஹீரோ. இந்த 2 பேரையும் வச்சு படம் எடுத்த ஒருத்தர் இங்கே இருக்கார், இந்த மேடையில் இருக்காரு. 1995 என்னமோ அந்த படம் எடுத்தார். கரெக்டா? சவுந்தரபாண்டியன் காணமே, அவர் எடுத்தார் அந்த படம். அந்த 2 பேரையும் வச்சு எடுத்தவர் இன்னைக்கு படம் எடுக்க முடியுதா? யோசிச்சு பாருங்க. அதனால யாருமே தயவு செய்து சூதாட்டம் ஆடாதீங்க, சூதாட்டத்துக்கு போகாதீங்க. சூதாட்டம் செய்யறவங்களை விலக்கி வையுங்க, விலக்கி வச்சிருங்க. வேண்டாம். பல கோடியை கொடுத்து ஒரு கட்சியை விலைக்கு வாங்குற அளவுக்கு சூதாட்டம் இன்னைக்கு இருக்கு நாட்டில். அப்படிப்பட்ட சூதாட்டத்தை படமாக சொல்லியிருக்காங்க. இந்த படம் ஜெயிக்கணும், இதை எடுத்தவங்க நல்லா வரணும், மேலும் மேலும் படம் எடுக்கணும்னு வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். சூதாட்டம், கோனான் சார், ஆமாம், எங்களோட இளமையாக இருக்கிய, எனர்ஜியாக இருக்கிய. ஏன்னா நீங்கள் ரொம்ப ஆற்றல் உள்ளவர்கள். திறமைங்கிறது உங்கள்கிட்ட 250 படத்துக்கு இன்றைக்கி எழுதிருக்கீங்க அப்படின்னா, நீங்களும் 5 படம் முடிஞ்சாலே முடிஞ்சு வச்சுக்காத. 250 படம். இந்த அதிர்ச்சியில் ஒரு வியப்பு தான். நீங்களும் அது வாழ்த்துறது இந்த யூனிட்டுக்கு இந்த பெருமை. நாங்கள் ரெகுலராக வந்துருக்கோம், நீங்கள் அடிக்கடி எங்கள் கூட வாங்க, எங்களுக்கு எனர்ஜியாக இருக்கும். அதில் உதயகுமார் சாருக்கு இப்போ தான் தெரியுது நிறைய எதிரிகள் இருக்காங்கன்ட்டு. காலை எந்திரிச்சுன்னு ஆரம்பிச்சிடாங்க இவங்க. குட் மார்னிங் போகிறோட பரவாயில்ல, அவங்க படிக்காத மெசேஜெலாம் அவங்கள இப்போ அனுப்பி உங்களை படிக்க வைக்கிறாங்க பற்றிலா. ஆமாம், அது இதுதான் மிகப்பெரிய சூதாட்டம். விடிஞ்சோன்னே ஆரம்பிச்சிடாங்க. அப்புறம் சொன்னார் மெசேஜெலாம் அழிக்க முடியலன்னாரு. உலகத்தில் அழிக்க முடியாது ரெண்டு தான். ஒன்று அணு, அடுத்து செல்லில் ஒரு மெசேஜ். நீங்கள் அழிக்க முடியாது. நீங்கள் ஒன்று அழிச்சா 100 வந்துகிட்டே இருக்கும். செல்லே இதுக்கு உடைச்சா தான். அந்தளவுக்கு இன்றைக்கி நாடு அப்படி போயிட்டுருக்கு. சூதாட்டம் பல வகை சொன்னாங்க. இதில் 3 வகை போட்டாங்க. சூதாட்டம், அப்புறம் குடியுமுறை சூதாட்டம் அப்படின்ட்டு. அப்படி பார்த்தா இங்கே 3 வகையில் 300 வகை இருக்குங்க நாட்டில் சூதாட்டம். சூதாட்டம் மகாபாரதத்தில் ஆரம்பிச்சது.
சார் ரொம்ப தெளிவாக பேசிட்டு அதுக்கப்புறம் அதிகமாக பேச முடியாது. ஆமாம், அது நாட்டில் கலந்துருச்சு சொல்லலாம். சூதாட்டம் இல்லாமல் நாடு இல்லை. இன்றைக்கி அரசியலை இயக்கிறதே சூதாட்டம் தான். மகாபாரதம் உருவானதுக்கு காரணம் சூதாட்டம்னா, அன்றைக்கி அரசியல்வாதிகள் உருவாகிறதுக்கும் சூதாட்டமாக தான் இருக்குது. அவங்க தான் கொஞ்சம் பக்கவளமாகவும் இருக்காங்க. இந்த சூழ்நிலை சூதாட்டம் படம் வேறு வந்திருக்கு. சீட்டு விளையாடுறது சூதாட்டம், குடிக்கிறதும் ஒரு சூதாட்டம் தாங்க. அரசியல் தான் மிகப்பெரிய சூதாட்டம். அரசியல் மிகப்பெரிய சூதாட்டம். எங்கே இந்த கூட்டணி உருவாகுதில்ல, அதுதான் மிகப்பெரிய சூதாட்டம். அது எங்கன்னா அவங்க ஒத்துக்குவாங்க. என்னங்க நீங்களும் அவங்களும் கூட்டணி வச்சுக்கிறீங்க, கொள்கை வேறு கூட்டணி வேறு, அங்கே யாருக்கு சூதாட்டம். சாமி இல்லைங்கிறவனும் சாமி இருக்கிறவனும் தேர்தல் வரும்போது நீங்கள் கூட்டணி வச்சிங்கன்னா அதுதான் உலகத்தில் மிகப்பெரிய சூதாட்டம். ரெண்டு பேரும் சேர்ந்து ஒன்றா பயணித்து ஒன்றா கூட்டணி வச்சு தேர்தல் நிற்கிறாங்கன்னா, கொள்கை கோட்பாடு மொழி உணர்வு இன உணர்வு எல்லாம் ஒன்றா இருக்கணும்ல. எதுவுமே இருக்காது. இவர் வேறு மொழி அவர் வேறு மொழி, இவருக்கு வேறு கொள்கை அவருக்கு வேறு கொள்கை. நாங்கள் மது விலக்கு கொண்டு வருவோம், நாங்கள் கொண்டு வர மாட்டோம். நாங்கள் சாமி கும்பிடுவோம், நாங்கள் சாமி கும்பிட மாட்டோம். எல்லாம் வெவ்வேறு. ஆனால் நாங்களும் ஒன்றா நிற்கிறோம், ஓட்டு போடுங்க. ஏன்னா மக்கள் முட்டாள் பேசல, முட்டாள். சொன்னாங்கள்ல, சூதாட்டம் நடத்துகிறவன் கோடீஸ்வரன் ஆயிடான், சூதாடுறவன் ஓட்டண்டி ஆகிட்டான். அதே மாதிரி தான் ஓட்டு போடுறவன் ஓட்டண்டி ஆயிடுவான், ஓட்டு வாங்குறவன் கோடீஸ்வரன் ஆயிடுவான். இல்லை சார்? அப்போ அரசியல் தான் மிகப்பெரிய சூதாட்டமாக இருக்குது. இப்போ 2026 வருது. 2026 நிறைய கைனா வரும். ஆமாம், புதுசாக கிளம்பும் சூதாட்டம். மக்கள் உணரணும், மக்கள் உணரணும். இந்த அரசியல் சூதாட்டத்தை விட இன்னொரு சூதாட்டம் இருக்குது. சினிமா மிகப்பெரிய சூதாட்டம், மிகப்பெரிய சூதாட்டம். இப்போது முன்னாடிலாம் சினிமாங்கிறது ஒரு கலையாக பார்க்கப்பட்டது, வியாபாரமாக பார்க்கப்பட்டது. சிலது அரசியலுக்கு பயன்பட்டது, சிலது பக்தியை வளர்க்க பயன்பட்டது, சிலது பாசத்தை வளர்க்க பயன்பட்டது, சிலர் காதலி வளர்க்க பயன்பட்டது. இப்படி எத்தனையோக்கே இந்த சினிமா பயன்பட்டது. இன்று முழுக்க முழுக்க சினிமாவில் தான் சார் சூதாட்டம் ஜாஸ்தி. ஏன்னா இன்றைக்கி தயாரிப்பாளருக்கு ஒன்றுமே கிடைக்க மாட்டேங்குது. ஒரு படம் எடுத்தால் யாரும் சம்பாதிக்கிறாங்க, மீடியேட் சம்பாதிக்கிறாங்க, டிஸ்ட்ரிபியூட் சம்பாதிக்கிறாங்க, தியேட்டருக்கு சம்பாதிக்கிறாங்க. பிடிச்சிருக்கு, போட்ட காசு வரலைன்னா அவன் தான் பிடிச்சார். ஒரு தயாரிப்பில் படம் பண்ணுறாரு, டைரக்டர் சம்பளம் வாங்கிட்டு போகிறாரு, நடிகர் சம்பளம் வாங்கிட்டு போகிறாரு, கேமராமேன் சம்பளம் வாங்கிட்டு போகிறாரு, டெக்னீஷியன் எல்லாமே சம்பளம் வாங்கிட்டு போகிறாங்க. டிவி பண்ணுறாங்களா, அவர் சம்பளம் வாங்கிறாரு, மியூசிக் டைரக்டர் சம்பளம் வாங்கிறாரு. எல்லோரும் அவங்க உழைப்புக்கு காசு வாங்கிட்டு போகிறாங்க. படம் முடிச்சதுக்கப்புறம் எல்லாருக்கும் சம்பளம் கொடுத்த பிடிச்சி என்ன கிடைச்சிது? ஒன்றும் இல்லை, தேட்டரே கிடைக்க மாட்டேங்குது. அப்புறம் இங்கே பணம் கிடைக்குது. அப்போ இன்றைக்கி அரசியலோட மிகப்பெரிய சூதாட்டம் சினிமா, மிகப்பெரிய சூதாட்டம். லாட்ரி கம்பெனி நடத்துறது யாரும் கூட தெரிஞ்சு போகும். இந்த சினிமாவில் சூதாடுறது யார்? இந்த கண்ட்ரோல் வச்சுருக்கிறது யார்? ஒவ்வொரு பிடிச்சும் பிழைக்கணும் பண்ணுறது யார்? தியேட்டர் கண்ட்ரோல் வச்சுருக்கிறது யார்? ஒரு தயாரிப்பு இனத்தையே ஒழித்து நம்ம கூட சிம்மாசனம் போட்டு உட்காந்துருக்கிறது யார்? இது மிகப்பெரிய சூதாட்டம், மிகப்பெரிய சூதாட்டம். அப்போ அரசியலும் சூதாட்டம், சினிமாவும் சூதாட்டம். இந்த சூதாட்டம் மத்தியில் சீட்டெல்லாம் ஒரு சூதாட்டமா? இதெல்லாம் சூதாட்டம். குடி சூதாட்டம், குடிக்க வைக்கிறது யார்? அவங்க அரசியல்வாதிங்க தான். அப்போ இன்றைக்கி மொத்தத்துக்குமே சூதாடுறது யாருன்னா இன்றைக்கி அரசியல் தான் மிகப்பெரிய சூதாட்டம். இந்த எலெக்ஷன் வரும்போது இந்த மண்ணெண்ணையின்
தண்ணியும் ஒன்று சேருமா? ஆனால் அரசியல் சேரும், எலெக்ஷன் வரும்போது சேரும். வெவ்வேறு. ஆனால் ஓட்டுக்காக மக்களை ஏமாற்றி ஓட்டை வாங்கி எப்படியாவது பதில் உட்காந்துடணும். கொள்கை வித்தியாசத்தோடு யார் கூட்டணி வைக்கிறாங்களோ அவங்க தான் மிகப்பெரிய சுத்தாட்டக்காரங்க. அங்கே நம்ம உஷாராயிரும். ஃபஸ்ட்டு கொள்கை விடமாட்டு இருக்கு. உனக்கும் ஒரே கொள்கை, எனக்கும் ஒரே கொள்கை. நான் இதுக்காக போராடுறேன், நான் இதுக்காக போராடுறேன். நான் தமிழ் என்ற உணர்வோடு, நான் தமிழ்நாடு என்ற உணர்வோடு தமிழ் மக்களுக்காக நான் பாடுபடுகிறேன். நானும் ஒன்லி தமிழ், நான் தமிழன், நான் தமிழ் மக்களை போராடுறேன். அப்படி ரெண்டு சேர்த்தாங்கன்னா அவங்க உட்கார வைக்கலாம் சார். ஒருத்தன் தமிழன்பான், ஒருத்தன் திராவிடன்பான். திராவிடக்கிட்ட தமிழ் வார்த்தையே வராது. தமிழ் சொல்லிட்டு திராவிடங்கிற ஒரு ஃபோர்ஜரிம்பாப்பில் இவ்வளவு கத்திக்கிறீங்க. அப்புறம் எப்படி கூட்டணி வருது? அப்போ மக்களை ஏமாத்துறதுக்கு நாங்கள் கூட்டணி வைப்போம். அப்போ இது மிகப்பெரிய சூதாட்டம். அதோட சூதாட்டம் இன்னைக்கு என்னென்னா கலாச்சாரம் சூதாட்டமாகிவிட்டது, பண்பாடு சூதாட்டமாகிவிட்டது. இன்னைக்கு பொய் பேசுகிறேன் சார். பொய் என்ன பொய்னா இன்னைக்கு பேசுகிற மிகப்பெரிய பொய். பெண்கள் எல்லாத்துலேயும் ஆணுக்கு நிகராயிட்டாங்க. பெண் விடுதலை கிடைத்து விட்டது. பெண் எல்லாத்திலும் உயர்ந்து விட்டாள். பெண் அடிமைத்தனம் சுத்தமாக ஒழிக்கப்பட்டு விட்டது. இதுதான் இன்னைக்கு மிகப்பெரிய பொய். ஒரு பொண்ணு நைட்டில் தனியாக போக முடியல. கெடுத்து குட்டிச்சிறை கருப்படி சின்னவளம் ஆக்கிறாங்க. என்ன தமிழ் இடம் பெண்கள் என்ன முன்னேறிட்டாங்க? நீ பெண் பிரி சூதாட்ட பொருளாயிட்டா. அவங்க ஒரு லவ்வரோட எந்த கோவை எல்லாரும் மனசு இன்னைக்கு பத்திட்டு எரியுது. 2 நாள் அந்த செய்தி பார்க்கும்போதெல்லாம் வயிறு எரியுது. என்ன நாடு இது? நாங்கள் பெண்களுக்கு முன்னாடி பண்ணிட்டோம். என்ன பண்ணிட்டியா? அப்பாவது கோனான் சார் ஒரு காலகட்டத்தில் நான் சார் உங்கள் தைரியத்தை வேந்து பார்ப்பேன். ஒரு ஆளுங்கட்சி அப்போல்லாம் எம்ஜிஆர்னா அது பவர். எம்ஜிஆர் யாரும் ஜெயிக்க முடியாது. எம்ஜிஆரும் பயம் இருந்துச்சு. அந்த நேரம் ஆளுங்கட்சிக்கு எதிராக அரசியல் படம் எடுத்தவர் வி.சி. கோனான் சார். பயப்பட மாட்டார் அவர். அந்த துணிச்சல் வி.சி. கோனான் சார்களில் துணிச்சல் 1% இன்னைக்கு உள்ள இயக்குநருக்கு இருக்கா? இருந்தால் சினிமா சூதாட்டம் ஆகாது. இன்னைக்கு யாருக்கும் எதிர்த்து பேசுறதுக்கு வலு இல்லை. ஒரு அரசியல்வாதியை எதிர்த்து பேச முடியல. அடுத்த வாரத்துக்கு உள்ள வச்சுறாங்க. பெண் கோவையில் நிறைய பேர் அந்த பொண்ணையும் அந்த நேரத்தில் அங்கே போச்சு. ஏன் தனியாக போச்சு? ஒரு பொண்ணை 3 பேர் சின்னவனமாக்கி குத்துயிரும் கொலையுரம் போட்டான். இன்னொரு அரை மணி நேரம் கழித்து அந்த பொண்ணை தூக்கிட்டு செத்து போயிருக்கோம். ஆனால் இங்கே நிறைய பேர் 11 மணிக்கு அங்கே என்ன வேலை, ராத்திரியில் அங்கே என்ன வேலை? நம்ம வீட்டில் ஒரு பொம்பளை தெரியாதுன்னா போயிருந்து இப்படி பண்ணியிருந்தா கேட்பீங்களாடா? போன தப்பு தான். ஒரு பொண்ணுக்கு இங்கே பாதுகாப்பு இல்லையா ஒத்துக்குங்க. அப்போ நம்ம அலர்ட் பண்ணிடுறோம். இங்கே ஒரு பொண்ணு வையனை தனியாக போனால் பாதுகாப்புன்னு சொல்லுங்கள். அப்புறம் கேளுங்க ஏன் போனிட்டு. நீ பொண்ணு தனியாக விட மாட்டோம். பண்ணாங்க ஒரு லவர்ஸ் விட மாட்டோம். லவர் அவன் பையனை அடிச்சு போட்டு நாங்கள் 5 hours சேர்ந்து குடிச்சிடாக்கி விடுவோம். அண்ணா யூனிவர்சிட்டி அப்பவும் இதே கேள்வி. அங்கேயும் அவன் புதற்குள்ளே போனாங்க. போனால் கெடுப்பீராடா புறம்போக்குகளா? நான் இன்னொன்று சொல்கிறேன். ஒரு அமைச்சர் 1000 கோடி 2000 கோடி ஊழல் பண்ணாருன்னா நம்ம அரசை எதிர்க்கலாம் சார், கேள்வி கேட்கலாம் சார். கலாச்சாரம் காய்ச்சப்படுது அப்படின்னா நம்ம அரசாங்கத்தை கேள்வி கேட்கலாம். ஒரு பாலம் கட்டினாங்க 500 கோடிக்கு, 1 மாதம் இடிஞ்சு விழுந்துச்சு.
அப்போ நம்ம அரசை கேள்வி கேட்கலாம், எதிர்த்து கேள்வி கேட்கலாம். ஆனால் இந்த மாதிரி ஒரு பொண்ணை சீரழிச்சாங்கன்னு வச்சுங்களேன் எங்கேயாவது, அதுக்கு நம்ம அரசை கேள்வி கேட்கக்கூடாது. இந்த சமூகத்தை கேள்வி கேட்கணும். இந்த சமுதாயத்தை ஆராய்ச்சி பார்க்கணும். நம்ம எல்லாத்துக்குமே அரசாங்கத்தை கேள்வி கேட்டுக்கிட்டோம்னா சரி வராது. அது அரசாங்கத்தின் இது வேறு, இது வேறு. இது நாடு குட்டிச்சுராப்பு இருக்கு, கலாச்சாரம் போச்சு, சீரழிச்சு போச்சு. எவனோ 4 பேர் இதை சீரழிக்கிறான். அப்போ இதுக்கும் நான் சொல்ல, இங்கே எல்லாருமே அரசியல்வாதி பார்வையில் பார்க்கக்கூடாது. எதிர்கட்சியாக இருக்கட்டும், ஆளுங்கட்சியாக இருக்கட்டும், உதிர்கட்சியாக இருக்கட்டும், முளைச்ச கட்சியாக இருக்கட்டும், இங்கே எல்லாருமே ஒரு நடந்துட்டா, இங்கே ஒரு பொண்ணுக்கு ஒன்று ஆன உடனே நீங்கள் அரசியல்வாதியை குரல் கொடுக்குறா சார், ஒரு மனுஷனை குரல் கொடுக்கணும் சார், மனுஷனை குரல் கொடுக்கணும், ஆதங்கத்தில் குரல் கொடுக்கணும். அப்போ தான் இதுக்கு தீர்வு வரும். சும்மா அரசியல் எதுக்கிறதுக்காக குரல் கொடுத்தோம்னா அதுக்கு நீ ஊழல் எதிர்க்க. டாஸ்மாக் கடை திறந்துருக்காங்களா, அதே எதிர்க்கலாம். இந்த மாதிரி ரகசியம் இந்த மாதிரி தெரியாமல் சூதாரம் நடக்குதா, அதுக்கு நம்ம அரசாங்கம் தெரிவிக்கலாம். இந்த பாலியல் பலாத்காரத்துக்கு யாரும் அரசியல்வாதியாக குரல் கொடுக்காம எல்லாரும் மனுஷனாக குரல் கொடுத்தா தான் இது ஒரு தீர்வு வரும். ஒரு அரசாங்கத்தை குற்றம் சுமத்துறதுக்காக எண்ணத்தில் நீங்கள் குரல் கொடுத்தீங்கன்னா இதுக்கு தீர்வு வராது. உனக்கு ஒரு வாய்ப்பு கிடச்சி போச்சு, அரசாங்கத்தை நம்ம கேட்டுருவோம், அதுக்கு கேட்காம இருக்கலாம்யா, அதுக்கு கேட்காம இருக்கலாம். ஒரு பொண்ணை சீரழிச்சிட்டாங்கன்னா நமக்கு கோபம் அட்டிவரோடு பொங்கி நம்ம கேள்வி வைக்கணும். எல்லாத்துக்கும் அரசியல் பேசுறது. இந்த கோவில் நடந்தது, இது நம்ம ஒவ்வொரு இப்போ அண்ணா யூனிவர்சிட்டி நடந்துச்சு, இதுதான் கடைசியாக இருக்குன்னு சொன்னோம். அதுக்கப்புறம் 100 நடந்துச்சு, இதுதான் கடைசியாக இருக்குன்னு சொன்னோம். இப்போ கோவில் நடந்துச்சு, இதுதான் கடைசியாக இருக்குன்னு சொல்கிறோம். கடைசியாக நம்ம சொல்கிறோம், அது தொடர்ந்துக்கிட்டு இருக்கு. அப்போ இது ஒரு முடிவுக்கு வரணும்னா என்ன பண்ணணும்? அங்கே அரசாங்கம் சரியான முடிவு எடுக்கணும். அது நம்ம வேண்டுகோளை வைக்கணும். ஒரு ஆணவ படுகொலைக்கு தனி சட்டம் வேணும்னு சொல்கிறாங்கல்ல, அதே மாதிரி இந்த மாதிரி பாலியல் வன்கொடுமைக்கும் தனி சட்டம் வேண்டும். அது அவனை சுட்டு கொண்டாலும் பரவாயில்ல, வெட்டி கொண்டாலும் பரவாயில்ல. அதுக்கப்புறம் ஒரு பொண்ணு மேலே ஒரு தவணை கை வைக்கும் போது ஏற்கனவே இது மாதிரி பண்ணவனுக்கு வந்த தண்டனை புத்தியில் படணும், கண்ணு முன்னாடி தெரியணும். இன்னொன்று, ஊடகங்கள் இன்னைக்கு அரசியல் கட்சி தலைவர்கள் பேசுகிறதெல்லாம் நம்ம லைவ் மாதிரி போட்டுக்கிருக்கோம், விவாத பொருளாக்குறோம். நம்ம ஒரே விஷயத்தில் இந்த பாலியல் விஷயத்தில் மட்டும் நம்ம இதெல்லாம் தவிர்த்துட்டு நாட்டு சேவையை மனசில் வச்சுக்கிட்டு இந்த சீரழிச்சாங்கல்ல இவங்களை காட்டணும் சார். இவங்களை மூஞ்சியை காட்டிகிட்டே இருக்கணும். இது வரைக்கும் மூஞ்சி காட்டலை, ஷேடோ காட்டுறாங்க. அங்கே சுட்டான் ஓடுறான், அவன் மூஞ்சி காட்டுறதுக்கு என்ன இருக்குது? அவன் என்ன காலை சுட்டாங்களே, சுட்டத்தை காட்டுங்க. எப்படி எங்களுக்கு பயம் வரும்? இந்த மற்றது பூரா வெளியே வந்துடுறாங்க. இந்த ஒரு நடிகர் ஒரு போதைப் பொருள் யூஸ் பண்ணார், விற்கலை, யூஸ் பண்ணிட்டார். மறுநாள் ஃபுல்லாக ஃப்ளாஷ் அவர் பேஸ் லைவ் போய்கிட்டு இருக்கு. இப்படி போதைப் பொருள் சாப்பிட்டார் பண்ணிட்டார். அப்போ ஒரு போதைப் பொருள் யூஸ் பண்ணால் ஒரு நடிகர் கைது பண்ணிட்டியா, அவர் தனிப்பட்ட வாழ்க்கை. இந்த பெண்களுக்குள்ள இந்த மாதிரி பாலியல் தொல்லைங்கிறது தனிப்பட்டதில்லை, சமுதாயம் சார், சமுதாயத்தோட சீர்கேட்டது. அப்போ இதை நம்ம கொஞ்சம் மற்றதுக்கு முக்கியத்துவம் இதையும் கொடுக்கணும். நீங்கள் காட்டுற நீங்கள் இது எந்த டெவலப்மெண்ட் காட்டுறோ அதை பார்க்கும்போது இந்த மாதிரி என்ன உலகங்களும் பயம் வரணும். இப்போ திருப்பி ஒரு நப்பாசை இதுதான் கடைசியாக இருக்கணும்ட்டு இந்த அரசாங்கம் நீங்கள் ஆணவ படுகொலைக்கு தனி சட்டம் எப்படி துணிஞ்சு சொன்னீங்களோ அதே மாதிரி இதுக்கு தனி சட்டம் அமையணும். அமைஞ்சு அதுக்கான வீரத்தை காட்டினா தான் கொஞ்சம் குறையும். இந்த நேரத்தில் நம்ம அந்த பாதிக்கப்பட்ட பெண்ணை பூர்ண குணமடைஞ்சு வரணும். இன்னும் சின்ன வேண்டுகோள், ஹாஸ்டல்னால் என்ன? ஒரு பெண்களை ஒரு பெத்த தாய் தப்பேன் ஒரு நம்பித்தானே ஹாஸ்டலுக்கு அனுப்புகிறாங்க. ஹாஸ்டல் என்ன கிழிக்கிறிய?
எப்படி ஹாஸ்டலுக்கு பொண்ணு வெளியே போச்சு? நினச்ச நேரத்துக்கு வெளியே போகிறதுக்கு நினச்சதுக்கு வரதுக்கு ஹாஸ்டலு. அப்போ ஹாஸ்டல் சரியான கண்காணிப்பு இருக்கணும். ஹாஸ்டல் தான் ஃபஸ்ட்டு பொறுப்பு. ஒன்று மீறி எப்படி வெளியே பொண்ணு வெளியே போச்சு, ஹாஸ்டல் நம்பி தானே பெற்றவங்க உள்ளே அனுப்புகிறாங்க. அப்போ அந்த ஹாஸ்டல் தமிழ்நாட்டில் இருக்க எல்லா ஹாஸ்டலுமே, அதுவும் பெண்கள் லேடிஸ் உள்ள ஹாஸ்டல் எல்லாருமே கொஞ்சம் பொறுப்போட ரொம்ப ஒரு கண்ட்ரோலோட வச்சுக்கணும். அப்புறம் சீரழிஞ்சதுக்கப்புறம் என்ன பிரயோஜனம்? அதனால் ஹாஸ்டல் ரொம்ப பொறுப்பு. அரசியல்வாதிகள் ஒரு ஏரியாவில் ஒரு நிகழ்ச்சி நடந்துருச்சு, ஒரு கொள்ளையோ அது நடந்துச்சு. அப்போ என்ன ஆகுது, அந்த ஏரியாவில் உள்ள போலீஸ் தான் பொறுப்பாகிடுறாங்க. அவங்க ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறாங்க, இல்லை இடைக்கால நீக்கம் பண்ணுறாங்க. அப்போ ஒரு ஏரியாவில் கொள்ளையோ நடக்கும்போது அந்த போலீஸ் அரசுக்கும் நடவடிக்கை இருக்கிறாங்க. இந்த மாதிரி நிகழ்வு நடந்தால் அந்த ஏரியாவில் போலீஸ்கார மட்டும் இல்லை, அந்த தொகுதிக்கு யார் எம்எல்ஏ யாரோ அவங்களும் நடவடிக்கை எடுக்கணும் சார். அப்போ தான் சரியாக வரும். எம்எல்ஏ பொறுப்பெடுக்கணும். ஓட்டு வாங்குறீங்கள, ஜெயிக்கிறீங்கள, பதவி வைக்கிறீங்கள, மாதம் மக்கள் பணத்தை சம்பளம் வாங்குறீங்கள, போலீஸ்கார எப்படி நீங்கள் கண்டிக்கிறீங்க? நீங்கள் தான் போலீஸில் கரை கட்டி உள்ளே போறீங்க. அக்யூஸ்டுக்கு சப்போர்ட்டை நீங்கள் தானே போறீங்க. குற்றவாளிக்கு சப்போர்ட்டாக போகிற கரைவேட்டி குற்றத்தை தடுக்கவும் போகணும். அவன் தான் உண்மையான கரைவேட்டி. குற்றவாளி காப்பதும் உள்ளே போகக்கூடாது. அப்போ ஒரு ஏரியாவில் இந்த மாதிரி நடந்துச்சுன்னா அந்த பகுதி தொகுதி எம்எல்ஏ யாரோ அவங்க மேலேயும் இந்த கவர்மெண்ட்டு நடவடிக்கை எடுக்கணும். ஒரு 8 மாதம் சம்பளம் கட் பண்ணுங்க, கரெக்டாக வரும். நன்றி, வணக்கம். எனக்கு அந்தளவுக்கு பேச தெரியாது, நர்வஸ் கொஞ்சம் ஜாஸ்தி. ஸோ இந்த படத்தை என்னை சஜஸ்ட் பண்ணது அருண் சாருக்கும், அப்புறம் டைரக்டர் சாருக்கும், ப்ரொடியூசர் சாருக்கும் நன்றி. அப்புறம் என் குரு எங்கள் எஸ்பி வெங்கடேஷ் அவருக்கும் நன்றி. அண்டு எல்லோரும் தேட்டரில் போய் சப்போர்ட் பண்ணுங்கள். மேக்ஸிமம் ஆர்ஆர் தான் நம்ம ஃபோக்கஸ் ஜாஸ்தி பண்ணியிருக்கோம். அப்புறம் ஆக்சுவலி 2வது சாங் தான் நான் ப்ரோக்ராம் பண்ணியிருக்கேன். அண்டு தேங்க்யூ. எனக்கு பத்திரிக்காரங்களாம் காலையிலேருந்து ரொம்ப டயர்டாகிட்டுங்க. இன்றைக்கி காலையில் ஒரு படம் பூஜை, அப்புறம் 12 மணிக்கு ஒரு படம் ப்ரெஷ் ஷோ, 3 மணிக்கு ஒரு படம், 4:30 மணிக்கு ஒரு ப்ரெஸ் மீட்டுன்னு சொல்லி இழுத்துருச்சு. அதனால் முதல்ல உங்கள்கிட்ட எல்லாத்தையும் நாங்கள் இந்த படக்குழு சார்பில் ரொம்ப மன்னிப்பு கேட்டுக்கிறோம். அதே மாதிரி சிறப்பு விருந்தெல்லாம் வரைக்கும் தந்திருக்கிற ராஜன் சாராக இருக்கட்டும், கோனா சாராக இருக்கட்டும், நம்ம உதயகுமார் சார், பேரரசர், சுவாமிநாதன், சவுந்தரபாண்டியன் எல்லாருமே ரொம்ப நேரம், கிட்டத்தட்ட 1 மணி நேரத்துக்கு மேலே வெயிட் பண்ணாங்க. அதனால் அவங்ககிட்டையும் இந்த மேடையில் குழுவினர் சார்பில் நாங்கள் மன்னிப்பு கேட்டுக்கிறோம். இப்போ என்னென்னா, இப்போ இந்த படத்தோட ஆடியோ ரிலீஸ் வந்திருக்கீங்க. 2 பாட்டு பார்த்தோம், நம்ம ட்ரெய்லர் பார்த்தோம். இது சடனாக ஒரு 3 நாளைக்கு முன்னாடி ஏற்பாடு பண்ண ஒரு படம். அதேமாதிரி கருராகராஜன் சார் வந்து நிறைய வேலை பலுவுக்கு இடையில் இங்கே வந்திருக்கிறாரு. அவர் என்ன கட்சியோட இதில் இருப்பார், அதனால் அவர் வந்து முதல்ல பேசுகிறேன்னு சொல்லியிருக்கிறாரு. ஒரு வரவேற்பை கொடுக்கலான்னு பார்த்தேன், அதுக்குள்ளே சார் வந்துட்டார். சார் வந்து நம்ம சினிமா இனம், ஏற்கனவே படம் தயாரித்தவர், நிறைய பத்திரிகாரங்க தெரியாது, ஓன் ப்ரொடக்ஷன் பண்ணவர். இப்போ வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக ஒரு இடத்துல இருக்கிறாரு. சினிமாவுக்கு நல்லதெல்லாம் செய்வார், சில வாக்குறுதிகள் இங்கே கொடுப்பார்னு நினைக்கிறேன். ஏற்கனவே மெட்டின்னு ஒரு படம் எடுப்பார், அந்த படத்துக்குலேருந்து தம்பி அங்கே துணையாக இருந்தாங்க. அவரும் பத்திரிகையாளர் தான். மாலை முரசு கணேசன்னா எல்லாருக்குமே தெரியும். இங்கே பெரிய ஜாம்பவான்கள்லாம் வந்திருக்காங்க. அவங்கள பார்க்குறது இன்றைக்கி முக்கியமாக இருக்குது. குணாத் அண்ணன், உதயகுமார் அண்ணன், ராஜன் அண்ணன், பேரரசு, இவங்களெல்லாம் ஒரே இடத்துல சந்திக்கிறது இன்றைக்கி ஒரு வாய்ப்பு. சீனிவாசன் தான் சொன்னேன், கண்டிப்பாக இந்த பேரெல்லாம் பார்த்த உடனே எனக்கு வரணும்னு தோணுது, கண்டிப்பாக வந்துடுறேன்னே அப்படின்னேன். சூதாட்டம் ஒரு யதார்த்தமான களத்தை இன்றைக்கி நாட்டில் என்ன நடக்குதோ அதை காட்டியிருக்காங்க. ஒரு நம்பர் லாட்ரி நம்ம ஒழிக்கவே முடியல, கஞ்சாவை ஒழிக்கவே முடியல, கலாச்சாரத்தை ஒழிக்கவே முடியல. இதுக்கெல்லாம் தடை செய்யணும்னு சட்டம் கொண்டு வந்து காவல்துறை, நீதி, நிர்வாகம் இருந்தாலும் அதை தடுக்க முடியாமல் நாடு இயங்கிட்டே இருக்குது. அதில் ஒரு காப்பியை எடுத்து, நகலை எடுத்து, இந்த மாவட்டத்தில் கிருஷ்ணகிரியில் ஒரு நம்பர் லாட்டினால் என்ன நடக்குது, 3 சீட்டுனால் என்ன நடக்குது, ஏன்னா இதனால் என்ன நடக்கும், குடும்பம் ரொம்ப கஷ்டப்படும், பெற்ற பிள்ளைகள் கஷ்டப்படுவாங்க, வீட்டில் இருக்க துணைவியார் கஷ்டப்படுவாங்க.
இதெல்லாம் பார்த்து திருந்துறதுக்கு ஒரு வாய்ப்பாக அந்த படம் நிச்சயமாக அமையணும். சிறிய படங்கள் எடுத்து அதை வெளிக்கொண்டு வந்து வெற்றி பெறச் செய்வது ஒரு மிகப்பெரிய முயற்சி. அந்த முயற்சியில் ஈடுபட்டிருக்க அத்தனை டீமுக்கும் இசையமைப்பாளர் ரீகிருஷ்ண உள்பட வாழ்த்துக்களை தெரிவித்துக்கிறேன். பொதுவாக பசங்க நடிக்கணுங்கிறதுக்காக அப்பா படம் எடுப்பார். இதில் அப்பா நடிக்கணுங்கிறதுக்காக பையன் படம் எடுத்திருக்கிறாரு. அது ஒரு பெரிய வித்தியாசமான விஷயம். அனைவருக்கும் மீண்டும் எனது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.